ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆஃப்ரிக்கா தமிழ் பொண்ணு. இன்றைக்கி நம்மளோட விலாகில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சீனி சேவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பார்க்க ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க. ஒரு கப்பு மைதா நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லா நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி முன்னாடி சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியாக வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் காயட்டும். இன்னொரு பக்கம் சப்பாத்தி மாதிரி நல்லா விரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டுருங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குட்டி குட்டி பீசஸாக போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு இதை மட்டும் போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் சட்டியோட ஓரத்துலேருந்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த மாதிரி தட்டி பாருங்கள், சத்தம் வரும். சத்தம் வந்தோன்னே எடுத்துடுங்க. சீனி பாவு பண்ணுறதுக்கு 1/2 கப்பு சீனி, 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க. எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு சீனி எடுத்துக்கணும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு பாவோட பாதம் பார்த்திங்கன்னா லைட்டாக கம்பி பாதம் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த வறுத்தது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது குழந்தைங்களுக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.